நமஸ்காரம். இன்று மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரம், மாசி புனர்பூசம். புனர்வசு என்பது ராமபிரானுடைய திருநட்சத்திரம். அதே புனர்வசு நட்சத்திரத்தில் ஆழ்வார்களில் குலசேகர ஆழ்வார் அவதரித்தார். அவர் அவதரித்தது கேரளத்தில் இருக்கும் திருவஞ்சிக்களம்ங்கிற திவ்ய கஷேத்திரம். இந்த நாள் மிகவும் கொண்டாடப்படும் நாள், இன்றைய நன்னாள். இப்போது அடியேனே திருவஞ்சிக்களத்தில் குலசேகராழ்வாருடைய அவதார ஸ்தலம், அங்கிருக்கும் திருக்கோயில், குலசேகராழ்வாருடைய சாற்றுமுறை உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். இங்கிருந்துதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கும்பே புனர்வசௌ ஜாதம் கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரம் ஆசிரியே. குலசேகரை வணங்குகிறேன். மாசி மாசத்தில் புனர்வசு நட்சத்திரத்தில் கேரளத்தில் அவதரித்தார். அவர் பெருமாள் திருமொழிங்கிற 105 பாசுரங்களை பாடினார். அவர் ராமனுக்காகவே வாழ்ந்தவர். ராமன் சிரித்தால் தான் சிரித்து, அழுதால் தான் அழுது, ராமனுக்கு பசித்தால் தான் துவண்டு போய், ராமன் சண்டை போடுகிறான் என்றால் உதவுவதற்கு நாம் செல்ல வேண்டுமே என்று தவித்து, இப்படி ராமனோடையே அனைத்தும்னு வாழ்ந்தவர். ராமர் காலத்தில் வாழ்ந்தவர் அல்லர். ராமன் இருந்தது திரேதாயுகம், குலசேகராழ்வார் இருந்தது கலியுகம். ஆனால் அந்த ராமனிடத்தில் மாறாத காதல் கொண்டிருந்தபடியால் தான் குலசேகர ஆழ்வார்ங்கிற பெயருக்கு மேலே குலசேகர பெருமாள்ங்கிற பட்டப்பெயர் வந்தது, சிறப்பு பெயர். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமாள் என்று ராமனுக்கு திருநாமம். பெரிய பெருமாள் அரங்கநாதன், சயன பெருமாள், நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்து உற்சவ பெருமாள், இளைய பெருமாள் லக்ஷ்மணனை சொல்லுவார்கள், பெருமாள் ராமனை சொல்லுகிறோம். அதே புனர்வசுவில் அவதரித்து அவனே எல்லாம் இருந்தபடியால் இவருக்கும் குலசேகர பெருமாள்ங்கிற திருநாமம். இன்னும் ஆச்சரியம், அவர் பாடின திருமொழி 105 பாசுரங்கள் பெருமாள் திருமொழி என்றுதான் கொண்டாடப்படுகின்றன. பெருமாள் பாடிய திருமொழி, குலசேகர பெருமாள் பாடியது, அதனால் பெருமாள் திருமொழி. ராமனாகிற பெருமாளை பற்றிய திருமொழி, அதனால் பெருமாள் திருமொழி. அதில் கடைசி 10 பாசுரங்களில் ராமச்சரித்திரம், ராமாயணத்தையே 10 பாட்டில் பாடிவிடுகிறார். ராமன் அவதரித்ததிலிருந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு சென்ற வரை ஒவ்வொரு பாசுரத்தாலும் ஒவ்வொரு நிகழ்வு சரித்திரத்தையும் சொல்லி வருகிறார். அங்கனடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிருகோன் குலத்துக்கோர் விளக்காய்த்தோன் நீ விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனடுங் கரிமுகிலை இராமன் தன்னை தில்லநகத்திரு சித்திரகூடன் தன்னுள் எங்கள் தனி முதல்வன எம்பெருமான் தன்னை என்றுகுலோ கண்குளிரக் காணுநாளே. இந்த கண்களால் ராமனை என்று, எப்போது, எங்கு சேவிப்பேன், அந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்குமான்னு தவித்து பாடினார், புலம்பினார். அது ராமனுடைய பிறப்பு அவதாரத்தை சொல்ல வந்த ஒரு பாட்டு. அதுபோல் ஒவ்வொரு பாசுரமா வந்ததிருந்த தாடகதன் உரத்த கீரி வருகுருதி பொழிதரவன் கணையொன்னேவி என்று ராமன் திருக்கல்யாணத்துக்காக போகிறார். தாடகையை முடித்தார், சீதையை கல்யாணம் பண்ணிக்கொண்டார், பின்னர் நாட்டுக்கு திரும்பினார். எல்லா சரித்திரங்களையும் ஒவ்வொரு பாசுரத்தாலே சொல்லி வருகிறார். அப்புறம் கடைசி பாசுரத்தில் ராமபிரானே புறப்பட்டு வைகுந்தத்துக்கு சென்றார். கூடவே தன்னுடைய பக்தர்களையெல்லாம், அயோத்தியா வாசிகளையெல்லாம் அழைத்து கொண்டு போய்விட்டார்.
அன்னு சராசரங்களை வைகுந்த தேத்தி அடலரவ பகையேறி அசுரர் தம்மை வென்று என்று கடைசி பாசுரம். அந்த பாட்டை எல்லாம் தில்லை நகர் திருச்சித்திரகூடம்ங்கிற சிதம்பரம் சித்திரகூடம் அந்த க்ஷேத்திரத்தில் அமைத்தே ராமனை கண்டேன், ராமனை காண வேணும், ராமனை சேவிக்க வேணும் என்று ஆசைப்பட்டு கொண்டே பாடுகிறார். இந்த பாசுரங்களின் பெருமை ராமாயணமே அதில் அடங்கி இருப்பது. 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட வால்மீகி ராமாயணம். அதை சட்டென்று பாடிவிட முடியுமா? நம்மால் படிக்கத்தான் முடியுமா? அது மொழியும் சம்ஸ்கிருதம். அந்த குறையே இல்லாமல் இந்த 10 பாசுரங்களை சொல்ல 5 நிமிடங்கள் ஆகும். தினமுமே சொன்னோமானால் ராமாயண கதையை முழுவதுமாக சொன்ன பலன் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். அப்படி நமக்கு எளிமையாக பாடி கொடுத்த ராமநாமத்தின் பெருமையை உணர்த்தின குலசேகர பெருமாள் மாசி புனர்வசு திருவஞ்சிக்களத்தில் நடந்து வருகிறது. அடுத்த ஆண்டு அவசியம் நீங்கள் எல்லாரும் நேரில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அந்த பாக்கியத்தை குலசேகர ஆழ்வாரும் அவர் கூடவே எழுந்துருளி இருக்கும் திருவேங்கடமுடையான் அலர்மேல் மங்கன் ஆட்சியார் அவர்களும் எல்லாருக்கும் அனுகிரகிக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.